ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையை எப்போதும் உன் மனசை சமநிலையில் வச்சுக்க. ஆனால் உன் மனசு என்னமோ நடக்கிற சூழ்நிலையை பார்த்து உன் சாயப்பா உன்னை கைவிட்டுடுவாரோன்னு பயந்து அடுத்து என்ன செய்யணும்னு நினச்சி படப்படப்பாக இருக்கு உன் மனசு. சரிதானே? இதைத்தான் செய்யாதேன்னு சொன்னேன். உன் கர்ம வினை தன்னோட மாய வலையில் உன்னை இழுக்கத்தான் உனக்கு வரும் இந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம். அதனால் பயப்படாத அனாவசியமா எதை கண்டும். இந்த வியாழக்கிழமை நன்னாளில் குரு ஓரை நேரமான பகல் 1 to 2 இல்லைன்னா இரவு 8 to 9 இந்த டைமில் எனக்கு உன்னால் முடிஞ்ச அளவு உன்கிட்ட சின்ன குட்டி பாபா சிலை இருந்தாலும் சரி, எனக்கு குளிர்ச்சியான பாலில் அபிஷேகம் பண்ணு. பின்பு ஆரத்தி எடுத்துட்டு உன்னோட பிரார்த்தனையை ஏன் பாதத்தில் சமர்ப்பணம் செய். இது போதும். உன் மனசு குளிரும்படி நான் உனக்கு 2 இன்ப செய்தியை வரவழைப்பேன் இன்று இரவுக்குள்ள. ஆனால் எனக்கு நீ என்ன இனிப்பு செய்து தரப்போற? அதுக்காக உன் விருப்பப்பட்டது போல நீ எதை செஞ்சாலும் நான் ஏற்றுப்பேன். படப்படக்கும் உன் மனசு சமநிலையில் இருக்க நீ முதல்ல நிமிர்ந்து நேராக என்னை பார்த்து உட்காரு. எப்பவும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை அடிக்கடி கண்களை மூடி கவனித்த மாதிரி இரு. உன் மனசை என் பக்கம் முழுமையாக திருப்பு. அது உன்னை இந்த நிலையில்லாத துன்பத்தில் இருந்து மிக விரைவில் வெளிவர செய்யும். ஜெய் சாய்ராம்.